ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள் சேனலுக்கு புதுசா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. வீடியோ ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கீ பாயிண்ட்ஸ் ஃபார் பெயிண்டிங் ஒர்க் அட் பில்டிங்ல ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணோம்னா அது என்னென்ன கீ பாயிண்ட்ஸ், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பிளஸ் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா புட்டி, அதை நம்ம பட்டினுவோம், ஆள் புட்டி, அதை வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் கியூரிங் ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா பிளாஸ்டிக்ல கிராக் இருக்கா அதை செக் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயினரிஸ்லாம் இருக்குல்ல, டோர்ஸ் அண்ட் விண்டோ, இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பிக்ஸ் பண்ணிட்டாங்களா அதையும் செக் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க பெயிண்ட் பட்டி பார்த்தா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா திரும்ப உடைப்பாங்க, பிக்ஸ் பண்றேன்னுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, திரும்ப நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த எம்இபி ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைட்ல பட்டி பிராண்ட் என்ன, உங்களுக்கு என்ன அப்ரூவ்டு பிராண்டு பிஓகில கொடுத்துருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க பிராண்டு. அதுக்கப்புறம் எத்தனை அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு சில இடத்துல ஃபர்ஸ்ட் கோட் பட்டி பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கோட் பட்டி பண்ணுவாங்க, 2 கோட் பட்டி பண்ணிட்டு அப்புறம் பிரைமர் பண்ணுவாங்க. அது வந்து சைட்டோட அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கு, சைட்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கு அதை பொறுத்து இருக்கு. சரிங்களா? 2 பட்டியா இருந்தா ஒரு பட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு செகண்ட் பட்டி பண்ணுங்க. இந்த பண்ற லேபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஸ்கில்டா இருக்கணும். பிளஸ் மிக்ஸ் பண்றது வந்து ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணுங்க. கன்சிடரேஷன் எல்லாம் செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். மெயினா ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ணி பட்டி அப்ளை பண்ணுங்க. எல்லாம் திரியா ஆயிடும், ஒரு மாதிரி மேடு பள்ளமா தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த கரெக்டான பினிஷிங் பண்ணலாம். அதனால ஸ்கில்டு லேபரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. பட்டி முடிஞ்சு அடுத்து பிரைமரும் அதே மாதிரி பிராண்ட் நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஆஸ் பர் பிஓகி என்ன நமக்கு உங்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு, பிராண்ட் நேம் கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பேப்பரை வச்சு தேய்க்க போறீங்க. தேய்ச்சி ரஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரைமர் அப்ளை பண்ணணும். இன்னொன்னு ஏதாவது பட்டியில லைட் மைனர் கிராக்கு இல்ல அந்த மாதிரி வேவ்லெஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி அந்த இடத்த பேச்சப் பண்ணி எடுத்துட்டு திரும்ப பேட்ச் ஒர்க் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைமர் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க அந்த கிராக் சின்ன மைனர் கிராக்காகவே நீங்க பிரைமர் பண்ணீங்கன்னா அந்த கிராக் அப்படியே டெவலப் ஆகி வரும், பிரைமர்ல தெரியும், அப்புறம் பெயிண்ட்ல தெரியும், அசிங்கமா இருக்கும். மெயினா அந்த கிராக்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா வெளி கூடியும் வந்து காட்டி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ பிரைமர் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட் இல்ல ஒரு கோட் தானா, அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி முடிச்சிருங்க. மெயினா இந்த பிரைமர் பண்ணும்போது கீழே ஃப்ளோரிங் ஏரியாவை கவர் பண்ணிடுங்க. இதுல ஏதாவது சொட்ட வேண்டாம். இன்கேஸ் டைல்ஸ் போட்டு மேல வந்து அந்த பிஓபி போட்டுனா ஓகே, இல்ல நார்மல் தர டைல்ஸ் நார்மலாவே இருக்குன்னா நம்ம கண்டிப்பா நீங்க கீழே வந்து ஏன்னா பட்டி சிந்தாது, அது பூசும் போது கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. அதுலயே நீங்க ஷீட் கீழே போட்டுலாம் நடக்கிறதுக்கலாம். ஆனா பெயிண்ட் வந்து சிந்தும், நம்ம எடுத்து அடிக்கும் போது சிந்தும். அதனால பிரைமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த இதெல்லாம் போட்டுருங்க. கீழே வந்து ஃப்ளோரிங் ஏரியாவை கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பிரைமர் முடிச்சாச்சு. பெயிண்ட்டுக்கு வருவோம். பெயிண்ட் ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட்னு 2 இது இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோட்ல இப்ப நீங்க என்ன கலர், அது என்ன ஷேடு, என்ன மேக்கு, இதை வந்து நீங்க பிஓக்யூ ஆஸ் பர் பிஓக்யூ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆஸ் பர் கிளைண்ட் என்ன சொல்றாங்களோ என்ன கலர் ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வாங்கி கையில வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலோட எம்டிசி இருக்குல்ல, அதை வந்து கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஃபியூச்சர்ல ஏதாவது இன்கேஸ் அவங்க மூலயமா அந்த இதுல வந்து உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்றீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எம்டிஸ் எல்லாம் வாங்கி சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வால் பட்டி பிரைமர் முடிஞ்சா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் பண்ண போறீங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் பண்றதுலயும் ரோலர் வச்சு பண்ணா நமக்கு நல்லது. பெயிண்ட் வச்சு பண்ணா லைன்லாம் வரும், ரோலர் ஸ்ப்ரேயரும் அது உங்களுக்கு விருப்பம். சைட்ல என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுலயும் அந்த ஃப்ளோரிங் ஏரியாவை கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லா முடிச்சாச்சு. முடிச்சிட்டு செகண்ட் கோட் உடனே பண்ணக்கூடாது. செகண்ட் கோட் வென் யுவர் பில்டிங் டு ஹேண்ட் ஓவர் டு கிளைண்ட், அந்த டைம்ல தான் நீங்க வந்து செகண்ட் கோட் பண்ணணும். அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம ஆளுங்க கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு தான் இருக்கும்.
இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எம்இ போ சுவிட்ச் பாக்ஸ், லைட்டு, பாத்ரூம்ல சானிடரி ஃபிட்டிங்ஸ், விண்டோ, டோரு, எல்லா ஒர்க்கும் எந்த ஒர்க்கும், அதாவது இப்போ பெயிண்ட் அடிச்சு வந்துருவாங்க, அங்கதான் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணும்போது அவன் கையை வைப்பா, ஏதாவது திருவாங்க, ஏதாவது அங்க அழுக்கா தெரியும், பாக்குறதுக்கு லுக் இருக்காது, கிளைண்ட் வந்து நம்ம திட்டுவாங்க. அதனால எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து செகண்ட் கோட்டை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாவியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. மெயினா இந்த பெயிண்டிங் ஒர்க் அப்பயும் கீழே டோர்ஸ் அண்ட் விண்டோ இது ஃப்ளோரிங்கை கவர் பண்ணுங்க. டோர் அண்ட் விண்டோ கூட முடிஞ்சா கவர் பண்ணுங்க. இல்ல சப்போஸ் ஜன்னல்ல பட்டுருக்குன்னா அதை பக்காவா கிளீன் பண்ணிட்டு நீட் அண்ட் கிளீனா பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இதுதான் பெயிண்டிங் கீ பாயிண்ட்ஸ். மெயினா நான் அந்த வால் புட்டி சொன்ன பாத்தீங்களா, அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க பிளாஸ்டிக் முடிஞ்ச உடனே வால் புட்டி அப்ளை பண்ணும்போது அந்த செவுத்துல கிரீஸ், ஆயில் இல்ல அந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமா உள்ள செவரு கூட்டுல டேம்னஸ் இருக்கிறது, பிளஸ் வேஸ்ட் மாற்று, டெட் மாற்று இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா கிளீன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஈரப்பதம் இன்கேஸ் டேம்னஸ் இருந்தா இடத்துல பண்ணாதீங்க, கண்டிப்பா பிடிக்காது. அதை பேட்ச் ஒர்க் பண்ணி அதை ரெட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க் பண்ற ஃப்ரெஷ் இருக்கு. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.